வெல்கம் டு கீட்ஸ் கிச்சன். பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷல் அப்பச்சி ஆளலோ பார்க்க போகிறோம். என்னடா பேர் இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ எப்படி கைவீசம்மா கைவீசுன்னு பாடுறோம், அது மாதிரி அப்பச்சி ஆளலோ ஒரு பாட்டுங்க. எங்கள் குழந்தைய சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் மாமியாரெல்லாம் இந்த பாட்டு பாடி குழந்தையில சாப்பிட வைப்பாங்க. அப்பச்சிங்கிறது ஒரு இட்லி தோசை மாலை பண்ணுற ஒரு டிஷ்ஷுங்க. அதை அட்ராக்டிவாக சுட்டு அப்பச்சியாளர் சுட்டு தரேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அதை சுட்டு அவங்க இந்த பாட்டு பாடி சாப்பிட வைப்பாங்க. அது ரொம்ப அட்ராக்டிவ் இருக்குனால குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதுவே அந்த குழந்தைக்கு இந்த டிஷ்ஷுக்கு பேர் வச்சுட்டாங்க அப்பச்சி ஆளலோன்னு. அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது நம்ம நார்மலாக இட்லி தோசை காட்டுற மாவு தாங்க. நான் ஆட்டி வச்சுருக்கேன். நல்லா புளிச்சிருச்சு. கலக்கி விட்டு டிஷ் பண்ணிக்கலாம். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை பீட்ரூட்டு, ஒரு கைப்பிடி பாலக்கீரை, மாவு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் கலந்துக்கலாங்க. பீட்ரூட்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாவு எடுத்து அதில் பீட்ரூட் போட்டு கலந்து எடுத்துக்கலாம். பாலைக்கும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. மாவில் போட்டு கலந்து வச்சுக்கலாம். கரண்டி தான் எடுத்துருக்கிறேங்க. அதில் தான் ஊற்றி இந்த டிஷ் பண்ணுறது. நான் நெய் விட்டு ஒரு கேரட் மாவு ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டுங்க. பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். இது கேரட்டில் சுட்டது. ஓரமெல்லாம் கிறிஸ்பியாக இருக்குங்க, நடுவில் சாஃப்டாக புட்டுன்னு எந்திரிக்குங்க. நெய் விட்டுருக்கேன். பாலை கலந்த மாவு ஊற்றிக்கலாம். ஓரமெல்லாம் கிறிஸ்பி ஆயிடுச்சுங்க. மேலே புட்டுன்னு எந்திரிச்சுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொன்றும் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தாங்க ஆகும். உங்களுக்கு நடுவில் சாஃப்டாக இருக்கும், ஓரம் மாத்திரம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒரு கரண்டி பீட்ரூட் மாவு ஊற்றிக்கலாம். இதையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. ஆயிடுச்சு ஓரம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. காரம் இல்லாமல் சட்னி பண்ணுறதுக்காக நான் ஆவியில் 4 தக்காளி வேக வச்சு வச்சுருக்கேன். அது தோல் எடுத்துக்கலாங்க. தோல் எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க, ஒரு 1/4 ஸ்பூன். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். மிளகாயெல்லாம் போடலிங்க, வெறும் கருவேப்பிலை வெங்காயம் மாத்திரம்தான். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது காரம் எல்லாம் பண்ணதுக்காக மிளகாய் சேர்த்துல. நான் அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாங்க. அந்த மிக்சியிலும் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாம். லிக்விடாக பண்ணால் போதும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு. 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி. ஏன்னா மிளகாத்தூள் வேணால் குழந்தைகளுக்கு காரம் வயிறு எரியும், அந்த காரணத்துக்காக 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன். தேவையான உப்பு. அவ்வளோதாங்க. மூடி வச்சா ஒரு 5 நிமிஷத்தில் ஆயிரும். மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி காரம் இல்லாமல் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ குழந்தை பெற்ற பெண்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் 1 or 2 months இந்த மாதிரி தாங்க பண்ணி தருவாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.
நான் இது சாதா ஒயிட் மாவுலையும் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கேரட்டு பீட்ரூட் பாலக் போட்டு பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஓரமெல்லாம் கிறிஸ்பியாக வருங்க, நடுவில் சாஃப்டாக வரும், மாவு நல்லா உப்பி வருங்க, தொட்டாவே மெதுன்னு இருக்குங்க. குழந்தைகளுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். சட்னி அது மாதிரி தான், இந்த மாதிரி காரம் இல்லாமல் இருக்கணும். தோசை மாவுலேயும் பண்ணியிருக்கேன். 3 கலர் மிக்ஸ் பண்ணி கேரட் பீட்ரூட் பாலக் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் 2-3 ஸ்பூன் நெய்யாக டெய்லி சேர்த்திக்கணுங்க. அப்போ தான் உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் சேரும், கெட்ட கொலஸ்ட்ராலை வரவிடாமல் தடுக்கும். காய்கறி வேக வச்சு சேர்த்துற விட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அதனோட சத்துக்கள் அப்படியே குழந்தைகளுக்கு சேரும். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த அட்ராக்டிவாக ஆரோக்கியமான அப்பச்சி அளவு பண்ணி கொடுத்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அடுத்த நல்ல ரெசிபியும் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.